அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். பேரவையில் சில நிமிடம் நேரம் கொடுப்பதில் என்ன பிரச்சனை என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. நேரமில்லா நேரத்தில் விவாதிக்க வேண்டும் என்றால் முன் அனுமதி பெற வேண்டும் என்று சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். இதனுடைய முக்கிய செய்தியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேரவையில் கேள்விகள் மற்றும் வினா விடைகள் அந்த நேரம் என்பதும் நடக்கும் என்ற இந்த நிலையில அதிமுகவை சேர்ந்த 15 பேர் நேரமில்லா நேரத்தில் விவசாயிகள் பிரச்சனை குறித்து விவாதிக்க நேரம் கேட்டிருக்கிறார்கள். மேலும் பேரவையில் விவசாயிகள் பிரச்சனையை பேச வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார். பேரவையில் சில நிமிடம் நேரம் கொடுப்பதில் என்ன பிரச்சனை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பிலிருந்து கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு. நம்முடைய சபாநாயகர் அவர்கள் அதற்கு வாய்ப்பில்லை, இருந்தாலும் பதில் வந்ததற்கு பிறகு முடிவு செய்யலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே அந்த பிரச்சனை குறித்து நீண்ட நேரம் விவாதித்துக் கொண்டிருப்பது நேரம்தான் வீணாக சென்று கொண்டிருக்கிறது. நாளைய தினம் பதில் தயார் செய்து கொண்டு அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு கலந்து பேசி அந்த பதில் தயாரித்து சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்கள் பதிலோடு வரக்கூடிய நேரத்தில் அப்பொழுது பிரச்சனை எழுப்பினால் பதில் சொல்வதற்கு வாய்ப்பாக இருக்கும். நாளைய தினம் எடுத்துக்கொண்டு அதற்குரிய பதிலை சம்பந்தப்பட்ட அமைச்சர் மூலமாக விலக்கிட வேண்டும் என்ற நிலையில் இத்தோடு இதை முடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக் கொடுக்கிறேன். தொடர்ந்து இது தொடர்பான விவரங்களோடு நம்முடைய தலைமை செய்தியாளர் ராஜா இணைந்திருக்கிறார். பேசலாம். ராஜா, தொடர்ந்து வைக்கப்பட்ட கோரிக்கை என அதிமுக தரப்பிலிருந்து மேலும் முதலமைச்சர் அளித்த பதில் தொடர்பான தகவல்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம். தமிழக சட்டமன்றத்தில் இன்று ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் என்று நடைபெற்றது. முதலில் கேள்வி நேரம் நடைபெற்றது. கேள்வி நேரம் முடிந்த பிறகு அதிமுக உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி திரு எடப்பாடி பழனிசாமியில் எழுந்து நின்று அதாவது விவசாயிகள் பிரச்சனை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு எடுக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். குறிப்பாக கறிக்கோழி விலையேற்றம் தொடர்பாக அதாவது கறிக்கோழி வளர்ப்பவர்கள் அதற்கான விலையை உயர்த்தி கேட்டு வருகிறார்கள். ₹6.50 வரை விலை உயர்த்தி அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆகையால் அந்த பிரச்சனையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் சபாநாயகர் இது தொடர்பாக அமைச்சரிடம் உரிய விளக்கம் பெற்று அதன் பிறகு இந்த விவாதத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரிவித்தனர். ஆனால் மீண்டும் எழுந்து பேசிய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இந்த பிரச்சனை தொடர்பாக நாங்கள் கண்டிப்பாக விவாதிக்க இருக்கிறோம், ஆனால் அதற்கான அந்த பதில் எல்லாம் தயார் செய்துவிட்டு அதன் பிறகு இதை விவாதிக்கலாம் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார். முதலமைச்சர் தெரிவித்தார் நாளை விவாதிக்கலாம் என்று. ஆனால் இந்த பிரச்சனையை இன்றே விவாதிக்க வேண்டும். கடந்த 6 மாத காலமாக இந்த பிரச்சனை நடைபெற்று வருகிறது. ஆகையால் இது குறித்து அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து அனைவரும் விவாதிக்க வேண்டும் என தற்பொழுது தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் சபாநாயகர் அவர்களை தற்பொழுது சமாதானப்படுத்தி வருகிறார், பேச அனுமதிக்கவில்லை. ஆகையால் தற்பொழுது சட்டப்பேரவையில் அமளி நிலவி வருகிறது. கறிக்கோழி பிரச்சனை தொடர்பாக இன்றே இந்த விவாதத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், இப்பொழுதே விவாதிக்க வேண்டும். இது 6 மாத காலமாக இந்த பிரச்சனை நடந்து வருகிறது. ஆகையால் இன்றைய விவாதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என மீண்டும் மீண்டும் அதிமுக உறுப்பினர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். முதலமைச்சர் தெளிவான ஒரு விளக்கத்தையும் கொடுத்தார். இது குறித்து நாங்கள் பேச தயாராக உள்ளோம், நாளை எடுத்துக்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். இருந்த போதிலும் தொடர்ந்து அதை ஏற்க மறுத்து அதிமுக உறுப்பினர்கள் தற்பொழுது அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து சபாநாயகர் அவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.